ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, அதாம்மா ஃபோன் பண்ணேன். ஏன்டி மாத்திரை இருக்குமா? பிரச்சனை இல்லை, நான் போட்டுக்கிறேன். சரிம்மா, பிற கூப்பிட்றேன், வச்சுறேன். என்ன சின்ன நேரம் கதை சொல்கிறதுக்கு வந்துட்டான் பரவாயில்ல. இதே மாத்திரை ஒண்ணா எத்தனை தடவை தான்டா போட போற? என்ன பண்ணுறதா? இதை போட்டால் சரியாகுது. கருத்த மச்சான் நெஞ்சுக்குள்ள நெருப்ப வச்சான், வெறுத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான். அப்பப்போ நீ கோபி எழுந்துடா. நீ கோபி மெஸ்ல பொங்கல் போட்டுருக்காங்க, எழுந்துடா. நீ கோபி டேய் விஷ்ணு டேய், நம்ம கோபிக்கு என்ன ஆச்சுடா? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, எழுந்துட்டாங்க காலைல. வந்து பாடுறா, அவன் ஃபேன்ல ஆஃப் பண்ணியிருக்கான் போல. கோபி நீ கோபி நீ என்னடா? கிளாஸ் வேணா லீவ் போட்டுக்கலாம், என்னடா? கோபி சரி, என்ன தூக்கிடலாமா? ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஜாலியாக இருக்க போட்டிருக்கேன் மச்சான். அப்படிலாம் இல்லடா, காலைல ரூம்மேட் கோபி இருக்கான்ல. ஆமாம், அவன் எதுவும் சாக கிடக்குறான். நானுங்க ஆமாண்டா, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. காலைல எழுப்புறம் எழுந்துக்கவே இல்லைடா. அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்துருக்கோம். ஆமாம், டெய்லி வெளில தின்னா அப்படி தான் ஆகும். அன்னோன் நம்பர்னு வருது, தெரியல. ஹலோ ஹலோ, நான் ஜிஎஸ் வந்து டாக்டர் லலித் பேசுகிறேன். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். காலையில் கோபியோட வந்து அட்டன் பண்ணிங்களா? ஆமாம் டாக்டர், நான் தான் கோபியோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், அவரோட ரிப்போர்ட் நான் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் ஹை டோசேஜில் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் சாப்பிட்டுருக்காரு. ஸோ அதனால் அன்கான்ஷியஸ் ஆகிருக்காரு. எதனால டாக்டர்? ஸோ இந்த கேஸ் பார்த்தா அவர் வந்துட்டு ஆன்டி பயோட்டிக்ஸ்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்காரு. ஸோ இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா? அப்படின்னா டாக்டர்? ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் சிம்பிளாக சொன்னால், ஓவர் டோஸில் எந்த ஒரு மருந்தும் எடுக்கக்கூடாது. நம்ம நிறையா மருந்து ஓவர் டோஸில் இந்த மாதிரி எடுத்தோம்னா மைக்ரோப்ஸ்லாம் அதுக்கு வந்து மியூட்டேட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். நம்ம அப் டு ப்ரெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம மருந்து எடுக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை வரும். அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்கு.
டாக்டர் இதனால கோபியோட உடம்புக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைல்ல டாக்டர்? இந்த மாதிரி அவர் திருப்பியும் பண்ணாமல் கரெக்டாக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி டோசேஜுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் டாக்டர். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிச்சுங்க, அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். கோபிக்கு ஏதோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்கடா. அப்படியா? நம்ம கோபி ஏதோ மாத்திரை 6 மாதத்துக்கு போட்டுருக்காங்கடா. அதுவும் அது ஹை டோஸ் மாத்திரையாண்டா. அதெல்லாம் டெய்லி போடுவதான் அவனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு டாக்டர் சொன்னாங்கடா. கால் பண்ணு டாக்டரா? ஆமாண்டா, நம்ம ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணியிருப்போம் அவனை. அவர் ரிப்போர்ட்டு இப்போ கூட ரிப்போர்ட் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் அப்புறம் கால். டேய் என்னடா படிக்கிறீங்க? படிக்கிறதா இல்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் போய் அட்மிட் ஆயிருக்காருல்ல, அவர் ரிப்போர்ட். ஆமா, என்னாச்சு? அவர் ஏதோ டாக்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? அவன் ஏதோ ஹை டோஸ் மாத்திரை 6 மாசமா எடுத்துட்டு இருக்கான்டா. யார் அவனுக்கு கொடுத்தாலும் தெரியல. ஏய் கேட்டகரி இருந்தானே அவன் டெய்லி வாங்கி சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு இருக்கான். கேட்டகரியா? ஆமா, கேட்டகரி கிட்ட தான் போட்டான். கேட்டகரி தான் அவர் கொடுத்தாங்க, அவனுக்கு கொடுத்தா டெய்லியும். சரி, அவன் ரூம்மேட் இவன் விஷ்ணுக்கு கூப்பிட்டு போவோம். கூப்பிடு. சரி, நீங்க எங்க உட்கார். ஹலோ விஷ்ணு, கொஞ்சம் ரூம்க்கு வாடா. சரி, ஓகே, வரேன். வாடா, ஃபைன். எதுக்குடா? சும்மா ஏதோ பேசணும். சாய் கூப்பிட்டியா அவனடா? ஆமாண்டா, வாங்கடா. கதவு சரி போடா, விஷ்ணு கான்ஃபிடன்ஸ். கதவு சரி போடா, கான்ஃபிடன்ஸ். அப்படியே அந்த வீடியோவும் ஆஃப் பண்றான். ஆமாம். சரி, என்னாச்சு? நம்ம காலையில கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்ல, டாக்டர் கால் பண்ணியிருந்தாங்க. இதான் அவங்களோட ரிப்போர்ட். காலையில நம்ம கோபியை அட்மிட் பண்ணியிருந்தோம்லடா, டாக்டர் இந்த மாதிரி கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, கோபி ஏதோ ஒரு ஹை டோஸ் மாத்திரையே ரொம்ப நாளாக அவன் எடுத்துருக்கானா. அது எடுத்துக்கிட்டதுனால தான் அவனுக்கு ஏதோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிடுச்சாண்டா. அதனால அவன் எந்த மாத்திரை போட்டாலும் இப்போ அதிகம் அவனுக்கு குணப்படுத்துறதுக்கு டைம் ஆகுமாண்டா. அவன் என்ன மாத்திரை போட்டான்டாண்டா தெரியல. இதோ அங்க இருக்கேன், அவன் போட்ட மாத்திரை. நான் வாட்டர் கேட்டகரி கிட்ட பார்த்தேன், இங்கே தானே இருந்துச்சு. சீக்கிரமா எடுத்துக்கோடா. இதோ இந்த மாத்திரை தான். இதே மாத்திரை தான் கேட்டகரி கிட்ட டெய்லியும் வாங்கி அவன் போட்டு. கேட்டகரி கிட்டயா? ஏய், இது ஃபார்மசில வாங்கினா இருந்துச்சுடா. நானும் இந்த மாத்திரையை ஃபார்மசில தான் வாங்கினேன். கோபி என்னடா சொல்றீங்க? ஆமா, இந்த ஃபார்மசில தான் நான் வாங்கினேன். நானும் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த மாத்திரையை. கோபிக்கான வாடன் தானே கொடுத்தாரு. தெரியலையா? ஆனா இது நான் ஃபார்மசில தான் வாங்கினேன். வாடன் கிட்ட எப்படி இருக்கும்? ஃபார்மசில தான் வாங்குச்சு. ஒருவேளை அவருக்கு இது போய் ஏதாவது வாங்கியிருப்பாரு. இன்னும் தெரியலையா? இப்போ இந்த மாதிரி நீ போட்டுட்டு இருந்தியா? ஆமா, ஒரு டைம் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன். ஒரு வாரம் வச்சிருக்கேன். எத்தனை டைம் போட்ட? 2-3 நாள். சரியாயிடுச்சு. கோபி மாதிரி எதுவும் உயிர் காப்பத்தான விஷயம் வருது? அப்படிதான் தான் வந்துடா. ஓகே தான். இந்த விஷயத்தை இதே விடக்கூடாதுண்ணா. நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. ஏன்னா டாக்டர் இந்த மாத்திரை இப்போதைக்கு எந்த ஃபார்மசிலையும் அவங்க யூஸ் பண்றது நார்மலா தானே இருக்கு. இல்லடா கௌதம், இந்த மாத்திரை ரொம்ப ஹை டோஸான மாத்திரையாண்டா. நம்ம ஃபார்மசிலையும் இதை விற்கிறாங்க, நம்ம வார்டன்ஸரும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாத்திரை இப்போ இந்த இவ்வளோ ஹை டோஸ் நார்மல் ஃபார்மசில கிடைக்காதுன்னு சொன்னாங்கடா கௌதம். எதனால? எனக்கு என்னாச்சு? இந்த ஹைடோஸ் மாத்திரை போட்டது என்னாச்சு? இது போட்டு கோபி சாக கிடக்குறான்டா. சாக கிடக்குறானா? அவ்வளவுதான், போய் சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மாறா நீ வேற. எனக்கு இன்னும் வார்டனால தான் சந்தேகமா இருக்கு. நம்ம ஏதாச்சுன்னா இந்த மாத்திரை யாரால போட்டுக்கிறா? கோபி இவனா தான் போட்டிருக்கான். இப்படி நின்றுதான் அவன் என்னமா போடலடா. நான் 2 நாள் இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துக்கு வாடகை போடுவீங்களா? அப்ப வாட நல்லவன்றியா? வாடகை நல்லவே கெட்டவன்ல நான் சொல்றேன்.
அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, அவரை போய் நம்ம இது பண்ண முடியுமா? சரி அப்ப யார் இது பண்ணியிருப்பான்? யார் பண்ணியிருப்பாங்க? கரெக்ட் தான், அவருக்கு படிச்சு தெளிவாக. சரி ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே வார்டன் நல்லா விட்டான். கோபி தாண்டா தெரியாம போட்டான். சரி ஓகேடா. கோபி கொஞ்சம் கோளாறான ஆள், எங்கேயாவது வாங்கி போட்டிருப்பாரு. இதுக்கு தான் கோப்பிங்களாடா? சரி ஓகேடா. மாத்திரை வச்சுக்கோங்க, அதை தொலைச்சிடாதீங்க, ஏதாவது தேவைப்படும். ஹலோ சாய். ஹலோ லோகரிஷ், ஒரு செகண்ட் நம்ம கேங்க ஆட் பண்றேன். சரி நான் ஹலோ. ஹலோ கேக்குதா சார்? விஷ்ணு, இப்போ யாரெல்லாம் காலில் இருக்கீங்களா? பாரதியும் விஷ்ணுவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இதை நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்கடா. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல கோபியோட மாத்திரை சம்பந்தமா. அது இன்னுமே மண்டையில ஓடிட்டே இருக்கடா. எனக்கு இன்னும் வார்டன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கடா. எனக்கு இன்னும் அது அடங்கவே இல்லை. சார் இவன் கௌதம் சேர்க்கல காலில் அவனே போடுங்க. நீ எல்லாரும் என் ரூமுக்கு வாங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் நான் ஏன் கூப்பிட்டுட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம அப்போ பேசிட்டு இருந்தோம்ல கோபி மேட்ரா? கோபி மேலே தான். கோபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், ஆனால் கௌதம் அதை அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கலடா. அதே டைம் வார்டனை பற்றியும் நம்ம சொன்னோம், அதை மதிப்பிட்டு போயிட்டான். இந்த விஷயத்துக்கு இன்னுமே ஒரு முடிவு வரவே இல்லைடா. ஆனால் எனக்கு அந்த மாத்திரையில் ஏதோ வார்டன் மேலே பெரிய டவுட் இருக்குடா. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு ரூம் போய் செக் பண்ணணும்னு தோணுதுடா. உங்களுக்கு இல்லை எப்படி போக முடியும் உங்கள் ரூமில்? எப்போதும் கூட்டிகிட்டே போயிடுவாங்க. ஏய் இல்லடா, அவர் ரூம் வந்து நைட்டில் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன்லேயே இருக்கும். ஏன்னா அப்போ அவர் ரவுண்ட்ஸ் போகிற டைம். அந்த 10 மினிட்ஸ் தான் நமக்கான டைம். அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடும்டா. பணம் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே, அதுக்கு யாராச்சும் வேணுமே. ஆமாம், ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டைம் வந்து நீ அவரை distract பண்ணு. நானா மாட்டினானா நான் செத்துருவேன்டா. You make my world feel beautiful, complete. Loving you is my favorite things to do. You are the kind of love I always dreamed of. வெயிட் பண்ணலாம். ஓகே, யாராச்சும் வெயிட் பண்ணலாம். வார்டன் தான் சொல்லுவாங்க. நான் வெளியே நினச்சி பார்க்குறேன். நீங்கள் சரி வார்டன் தான் தயவு செஞ்சு மச்சான் எங்கடா கபோர்டு? கேரா எங்கடா வச்சு போயிடுது? டேய் என்னடா பண்ணீங்க? சேர வந்தா பாட்டு போட்டு விளையாட்டுருக்கீங்க. பாரதி உள்ளோடா என்னடா மச்சான், இது மருந்தோட அப்ளிகேஷன்டா. தீபரா இவர் ரூம்ல இருக்கு. மச்சான், இந்த மருந்து ரிஜெக்ட் ஆயிருக்குடா அப்ளிகேஷனுக்கு. இது விற்கவே கூடாதுடா. இது எப்படா ஃபார்மசிக்கு போச்சு? டி ஹை டோஸ் மாத்திரைன்றதுனால இதை வந்து நார்மலாக யூசேஜுக்கு தடை பண்ணியிருக்காங்கடா. வெறும் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா. இது எப்படா நம்மளுக்குலாம் வந்துச்சு? அப்பயோ ஆர்டர் மேல எனக்கு டவுட் இருந்துச்சுடா. டி நீங்க என்ன சொன்னாலும் இது நம்ம மேலேயும் இருக்க தப்பு தான்டா. இஷ்டத்துக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம்னா கூட நம்மளே போயிட்டு ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். சார் யாருக்கு திட்டு என்னடா பண்றீங்க? இங்க என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்கடா. ஹலோ, என்னாச்சு? நம்ம ஹாஸ்டல்லையா? வர நிமிஷம். எது பிளட் எல்லாம் இருக்கா? கூட்டம் சேர விடாதீங்க, உடனே வந்துடுறேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே, அதுக்கு யாராச்சும் வேணுமே. ஆமாம், ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டைம் வந்து நீ அவரை distract பண்ணு. நானா மாட்டினானா நான் செத்துருவேன்டா. மாட்டத்துக்கு முன்னாடியே நீ செத்துறேன். எப்படி? எப்படின்னா நீ செத்த மாதிரி நடித்தா மட்டும் போதும், நாங்கள் அந்த டைமில் வார்டன் ரூம்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிச்சிடுவோம். ஒருவேளை நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா உடனே வார்டனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கடா. அந்த டைமில் நாங்கள் தப்பிச்சிடுவோம்.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். டீ சஜத் என்ன பண்ற? டேப்லெட்டா? டீ இல்லை உடம்பு இந்த மாத்திரம் உங்களுக்கு எங்க கிடைச்சு? கௌதம் டீ தயவு செஞ்சு திருந்துங்கடா. இப்பதானடா நம்ம ஹாஸ்டல்ல ஒண்ணு பிரச்சனை ஆச்சு. டீ கோபிக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? டீ தயவு செஞ்சு என்ன டோஸ், என்ன மாத்திரை, எப்போ போடணும், எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுட்டு போடுங்கடா. டாக்டர் கொடுத்தாரா இது உனக்கு? டீ டாக்டர் கொடுத்தா மட்டும்தான்டா ஒரு மாத்திரையை நம்ம போடணும். மடிச்சு நம்மளே இப்படி போனோம்னா படிக்காதவங்க என்னடா பண்ணுவாங்க அப்புறம்? டீ ஒரு மாத்திரடா இது ஒன்றும் மளிகை கடல் பொருள் கிடையாதுடா. உயிர் சம்பந்தப்பட்டதுடா இது. தயவு செஞ்சு திருந்துங்கடா. ஆமாண்டா திரும்ப. கௌதம் அதை நீ சொல்றியா? நீ என்ன பண்ண எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதனால நாம ஒன்றும் மாட்டிக்கிட்டே அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. நான் நினைச்சா இப்பயே ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே நான் அதை பண்ணல. ஏன்னா ஒரு வாழ்க்கை பிரச்சனை வெளியே கொடுத்தனா உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். ஓகேவா? இதனால நான் கொடுக்கறது மட்டும் வாங்கிட்டு விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. ஓகேவா? புரியுதா? வெளியே சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. கூட்டாளிட்டே சொல்லிடு. இதே விஷயத்த கூட்டாளிட்டே சொல்லிடு. புரிஞ்சுதா? என்னைக்கும் ஒன்னத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்கடா. என்னைக்குமே மத்தவங்க பண்றாங்கன்ற அதே தப்ப நம்மளும் தெரிஞ்சு அதே தப்ப பண்ணக்கூடாதுடா. தயவு செஞ்சு இனிமேட்டாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பண்ணாலும், உன்னோட வீட்டுல யார் பண்ணாலும் நீ அதை கேட்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. Thank you.